வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் 102ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் திக்கற்ற ஒரு நிலைமையில இருக்கலாம். ஒரு அனாதையை போல வாழலாம். தகப்பன் தாயை இழந்து வாழலாம். யாருமே இல்லாமல் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில நீங்கள் இருக்கலாம். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அலட்சியம் செய்யாமல் உங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பார், அங்கீகரிப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் தேவனோடு தொடர்பு கொள்ளும் போது, ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துக்காக தேவ சமூகத்திலே நம்மை நாமே தாழ்த்துவோம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு, ஜீவனோடு, சுகத்தோடு, பலத்தோடு, ஆரோக்கியத்தோடு எங்களை வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ கர்த்தர் அவர்களை சுகமாக்குவீராக. யாரெல்லாம் கடன் பிரச்சனைகளே கஷ்டப்படுகிறார்களோ கடன் பிரச்சனையிலிருந்து பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பண தேவைகளை சந்திங்க, பொருளாதார தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்கப்பா. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளே மூடி மறைத்து கொள்ளுங்கப்பா. அதிகாலையிலிருந்து தெய்வ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க அப்படி நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.